வாங்க இன்னைக்கு முதலாவது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த எழுத்து நம்ம ஹிந்தியில இந்த எழுத்து சு 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 அப்படின்னு சொல்லுவோம். சு. இந்த எழுத்து ப ப. இதுல நாம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். மேல ஒரு பிந்து வைக்கிற மாதிரி. அப்ப இது வந்து சுப் சுப். இது வந்து பிர பா. இதை வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் பண்றோம். பிரபாத். ஸோ நம்ம சுப்ரபாத் சுப்ரபாத் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இங்கிலீஷ்ல குட் மார்னிங் குட் மார்னிங். தமிழ்ல காலை வணக்கம் காலை வணக்கம். இதை நாம ஹிந்தியில சுப்ரபாத் சுப்ரபாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்து ஊ ஊ அப்படின்னு சொல்லுவோம். இது ட ட அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்துல மேல வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் பண்றோம், ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி. அப்ப உட் உட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இது இந்த எழுத்து ஜா ஜா. இது ஓ ஓ அப்படிங்கும்போது ஜாவோ. கம்ப்ளீட்டா படிக்கும்போது உட்ஜாவோ உட்ஜாவோ அப்படின்னு படிக்கிறோம் ஹிந்தியில. இது இங்கிலீஷ்ல கெடா கெடா அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல எழுந்திரு எழுந்திரு அப்படின்னு சொல்றோம். எழுந்திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில உட்ஜாவோ அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம மூணாவது பார்க்கலாம். இந்த எழுத்த ஹிந்தியில ஜ ஜ அப்படின்னு உச்சரிப்போம். இது இந்த எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா இது இல் அப்படின்னு சொல்லுவோம். இல். இது தி தி நெடில சொல்லுவோம். அப்ப ஜல்தி ஜல்தி. இது க. இது ரோ கரோ கரோ. சோ ஜல்தி கரோ ஜல்தி கரோ அப்படின்னா ஹரியா. இங்கிலீஷ்ல ஹரியா. தமிழ்ல நம்ம சீக்கிரமா அப்படி சொல்லுவோம்ல, சீக்கிரம் அப்படின்னு. இந்த சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில ஜல்தி கரோ அப்படின்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம நாலாவது இதை பார்க்கலாம். இதுல பாருங்க, இந்த எழுத்து ஹிந்தியில நா நா அப்படின்னு உச்சரிப்போம். இந்த எழுத்து அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்து தா தா. அப்ப நாஸ்தா நாஸ்தா. இந்த எழுத்து க. இந்த எழுத்து ர. இதுல வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் பண்ணி மேல ஒரு பிந்து வைக்கிற மாதிரிக்கு நம்ம நினைச்சுக்கோங்க. இந்த எழுத்து லோ லோ. சோ கர்லோ கர்லோ. கம்ப்ளீட்டா நாஸ்தா கர்லோ நாஸ்தா கர்லோ அப்படின்னு ஹிந்தியில சொன்னா ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். தமிழ்ல காலை உணவு சாப்பிடு காலையில உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. இதுக்கு நாஸ்தா கர்லோ அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம். நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க. இந்த எழுத்து ஈ ஈ அப்படின்னு ஹிந்தியில சொல்றோம். இது சே சே. அப்ப இசே. இந்த எழுத்து சா சா. இது பிஹெச் அந்த சவுண்ட் வரக்கூடாது, எஃப் சவுண்ட் வர மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ ப
இந்த எழுத்து. இதை வந்து நம்ம சாப் சாப் அப்படின்னு படிக்கக்கூடாது. சாப் அப்படின்னு படிக்கக்கூடாது. இது தவறு. நம்ம வந்து சாஃப் எஃப் சவுண்டோட முடிக்கணும். சாஃப். இது க, இது ரோ, கரோ. அப்ப இசே சாஃப் கரோ, இசே சாஃப் கரோ அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல கிளீன் இட், கிளீன் இட். தமிழ்ல அதை சுத்தம் செய், அதை சுத்தம் செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தியில இசே சாஃப் கரோ அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்து ஈ. ஈ. இந்த ரெண்டாவது எழுத்து த. த. இந்த எழுத்து ர. இதுல இந்த எழுத்த ரன்னு சொல்லுவோம். இதுல மேல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, பிந்து. அப்ப இதர், இதர் அப்படின்னு உச்சரிக்கணும். இது இந்த எழுத்து தே. தே நெடில்ல வரணும். இந்த எழுத்து கோ. கோ அப்படின்னு படிக்கணும். சோ தே கோ. இங்க கம்ப்ளீட்டா படிக்கும் போது இதர் தே கோ, இதர் தே கோ அப்படின்னு படிப்பீங்க. இங்கிலீஷ்ல சொல்லும் போது லுக் ஹியர், லுக் ஹியர் அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. தமிழ்ல இங்கே பார், இங்க பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே பார். சோ இந்த தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில இதர் தேகோ அப்படின்னு நாம சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்து கூ. கூ. இது நாம வந்து இந்த எழுத்தை நாம குறில்ல உச்சரிக்கணும். கூ. கூ. இந்த எழுத்து ச. ச. இதுல நாம மேல ஒரு புள்ளி வச்சு படிக்கிறோம். ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ குஷ், குஷ் அப்படிங்கிற மாதிரி, குஷ். சரிங்களா? இந்த எழுத்து ர. இது ஹோ. ர ஹோ, ரஹோ, ரஹோ. குஷ் ரஹோ, குஷ் ரஹோ அப்படின்னு சொன்னா பி ஹாப்பி, பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு தமிழ் அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு. இதுக்கு நம்ம ஹிந்தியில சொல்ற வார்த்தை குஷ் ரஹோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து ஹி. ஹி. இத வந்து நம்ம குறில்ல உச்சரிக்கணும். ஹி. இந்த எழுத்து லோ, நெடில்ல உச்சரிங்க. லோ. ஹிலோ, ஹிலோ. இது ம. இந்த எழுத்து த. த. இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க, மத். இதை வந்து மத் அப்படின்னு படிக்கணும். அப்ப ஹிலோ மத், ஹிலோ மத் அப்படின்னு சொன்னா டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், நகர வேண்டாம், நகர வேண்டாம் அப்படின்னு தமிழ் அர்த்தம். இதை நம்ம ஹிந்தியில சொல்லும்போது ஹிலோ மத் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ஔ. இந்த எழுத்து ஔ அப்படின்னு உச்சரிக்கணும். இது ர. ர. இந்த எழுத்து மேல வந்து நம்ம இந்த எழுத்துல மேல வந்து ஒரு புள்ளி வைக்கிறோம். அதாவது ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, ஒரு பிந்து இருக்க மாதிரிக்க. அப்ப ஆர், ஆர் அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்து கூ. கூ. அதாவது குறில் அதுல உச்சரிப்பீங்க, குறில்ல. இது ச. ச.
இதை வந்து மேலே வந்து ஒரு பிந்து இருக்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணுங்க. அப்போ குச் அப்படிங்கும்போது ஆர் குச் ஆர் குச் அப்படின்னு சொன்னா எனிதிங் எல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம். எனிதிங் எல்ஸ் தமிழ்ல வேறு ஏதாவது, வேறு ஏதாவது. இதை நம்ம ஹிந்தியில சொல்லும்போது ஆர் குச் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. இதை வந்து இந்த எழுத்தை நாம இக் அப்படின்னு உச்சரிக்கணும். இக் பாத்துங்க, இக் இந்த எழுத்து நல்லா பாத்துங்க. இக் அப்படின்னு உச்சரிப்போம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஈஸி யா. அப்ப கியா கியா. இது ஹூ ஹூ அப்படின்னு குரில்ல உச்சரிக்கணும். இது ஆ இந்த எழுத்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆ. அப்ப ஹுவா ஹுவா அப்படின்னு உச்சரிப்பீங்க. கம்ப்ளீட்டா சொல்லும்போது கியா வா கியா வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கியா வா அப்படின்னா இங்கிலீஷ்ல வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன். தமிழ்ல என்ன நடந்தது என்ன நடந்தது. இதை நம்ம ஹிந்தில கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி உங்களுக்கும் இன்னும் ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி ஈஸியா எழுத்து கூட்டி படிச்சு நம்ம ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ல தான் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.